நாடாளுமன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக விவசாயிகளின் வயிற்றில் பால் வார்க்கும் விதமாக 8 வழிச்சாலை திட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த மிக முக்கியமான தீர்ப்பு, புதியது போன்று தோற்றமளிக்கக்கூடிய பாஜகவின் பழைய தேர்தல் அறிக்கை, தமிழகத்தில் தந்தை பெரியாரின் சிலை உடைக்கப்பட்ட விவகாரம், திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் தேர்தல் பிரச்சாரம் என பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் முதலில் வருவது தேர்தல் இன்று. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடக்கிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான பிரச்சாரம் நாளையுடன் ஓய்கிறது. மகாராஷ்டிரா, ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், பீகார், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் உட்பட 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அந்த தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கு நாளை முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்று வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் மத்தியில் மோடி அரசு வீழ்ந்ததும் இங்கே எடப்பாடி அரசும் இருக்காது, தானாகவே கவிழும் என்று கூறினார். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு டைம் எல்லாம் கிடையாது. நம்ம பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பொறுப்புல உட்காரப்போ ஆட்டோமேட்டிக்கா தானா இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சி கவிழ போகுது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா மோடி முட்டு கொடுத்து வச்சிருக்கிறாரு. பிரதமர் மோடி இருக்கார மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இந்த ஆட்சி. ஆக அவர் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இருக்கிற காரணத்தினால்தான் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இருக்கிற காரணத்தினால்தான் நாட்டையே குட்டிச்சோறாக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வாக்கு என்பது ஒரு வாக்கு அல்ல, இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்றப் போகுது. இந்தியாவுடைய தலையெழுத்து மட்டுமல்ல, உங்களுடைய தலையெழுத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமா நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு தான். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதனால உங்க வாக்க சரியான வகையில நீங்கள் பயன்படுத்த போறீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காகவும் தேர்தல் பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதற்காகவும் வருமான வரித்துறையை ஏவுகிறார்கள் என்று ஆளும் கட்சி மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்த விவகாரம் பற்றி மத்திய வருவாய் செயலாளருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அதில் சோதனை நடவடிக்கைகள் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் நடுநிலையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறியிருக்கிறது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் நடுநிலை மாறாமல் செயல்பட அறிவுறுத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வருமான வரித்துறை நடுநிலை தவறி செயல்படக்கூடாது என்றும் பாரபட்சமாக செயல்படக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவுறுத்தலை வருமான வரித்துறை ஒழுங்காக செயல்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 8 வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிலம் கையகப்படுத்துவதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் அறிவிப்பாணை ஒன்றை வெளியிட்டிருந்தன. அந்த அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது. 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தார்கள். 8 வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவசாயிகள் வழக்கு போட்டிருந்தார்கள். அந்த வழக்கில்தான் அதிரடியாக நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மக்களின் கருத்தை கேட்காமலும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமலும் 8 வழிச்சாலைக்காக விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு அறிவிப்பாணை வெளியிட்டிருந்தார்கள். அதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. ஆக மத்திய அரசும் மாநில அரசும் போட்ட ஒரு மக்கள் விரோத திட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இதை மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தங்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அந்த விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள். இதிலே இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த வழக்கை போட்டது விவசாயிகள் மட்டுமல்ல, பூவுலகின் நண்பர்கள் அந்த வழக்கிலே எல்லோரும் இருக்கிறார்கள். இதிலே மிக முக்கியமான ஒரு ஆள் அன்புமணி ராமதாஸும் இருக்கிறார். வழக்கை போட்டுவிட்டு தீர்ப்பு வருகிற நேரத்தில் எந்த எடப்பாடியை எதிர்த்து வழக்கு போட்டாரோ, எந்த மத்திய அரசு எதிர்த்து வழக்கு போட்டாரோ, அந்த வழக்கை போட்டுவிட்டு தீர்ப்பு வருகிற நேரத்தில் அவர்களுடைய கூட்டணியில் போய் சேர்ந்து கொண்டார். ஆக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்து விட்டார்கள். இந்த தீர்ப்பை பார்த்து
அன்புமணியும் பாமகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கவும் முடியாமல் துயரப்படவும் முடியாமல் நட்டாத்தில் விட்ட கதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் இனி வருவது செய்திகளுக்கு பின்னால். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்று வடசென்னை மக்களவை தொகுதி வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஆர்.டி. சேகரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். திமுகவின் தேர்தல் அறிக்கை ஹீரோ, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ. இந்த அறிக்கைகளை பார்த்து மோடி ஜீரோ ஆகிவிட்டார் என்று சொன்னார். நாம தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். வெளியிட்டப்போ பத்திரிகை நிருபர்களாக என்னை பார்த்து கேட்டாங்க, இதுதான் கதாநாயகனா? கதாநாயகனா மட்டும் இல்லை, கதாநாயகியாகவும் இருக்கும், ஹீரோயினாகவும் இருக்கும் சொன்னேன். அதை தொடர்ந்து இப்போ ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? அது சூப்பர் ஹீரோ. அது சூப்பர் ஹீரோ. அது சூப்பர் ஹீரோவாக வந்துட்ட காரணத்தினால மோடி ஜீரோ ஆயிட்டார். இப்போ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னதைப் போலவே பாஜக ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர்கள் போன தேர்தலில் சொன்னது, இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் மறுபடியும் தேர்தல் அறிக்கையில் வைத்திருக்கிறார்கள். அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட நடவடிக்கை, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்படும். இந்த 3 விஷயங்களையும் அவர்கள் காலங்காலமாக சொல்லி வருகிறார்கள். எதையுமே நிறைவேற்ற முடியாது. இன்னொரு விஷயம், இந்த 3 வாக்குறுதிகளுமே சமூக நல்லிணக்கத்தையும் பொது அமைதியையும் குலைக்கக்கூடிய வாக்குறுதிகள். அவர்களின் நோக்கமே ஏதாவது ஒரு வகையில் பொது அமைதியை குலைத்து அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் அடையலாம் என்பதுதான். அதற்குத்தான் இந்த வாக்குறுதிகளை மறுபடியும் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து, நாட்டின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இது ஒரு வாக்குறுதி. ஏற்கனவே புல்வாமாவில் 40 ராணுவ வீரர்கள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் கொல்லப்பட்டது இவர்களுடைய ஆட்சியில்தான். ராணுவ வீரர்களையே பாதுகாக்க முடியாத இவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கிறார்கள். அடுத்து, 2022க்குள் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும். 1 லட்சம் வரையிலான விவசாய கடனுக்கு வட்டி இல்லை. கிராமப்புற வளர்ச்சிக்கு 25 லட்சம் கோடி ஒதுக்கப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம். இதெல்லாம் அவர்கள் அறிவித்தது. இந்த 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய இவர்கள் முயற்சி செய்தார்களா? விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க முடிந்ததா? டெல்லியில் விவசாயிகள் நிர்வாண போராட்டம் நடத்தினார்களே, அத்தனையும் தானே பார்த்தோம். இப்போது திடீரென்று நேற்றுத்தான் கட்சி ஆரம்பித்து இப்போதுதான் தேர்தலில் நிற்பவர்களைப் போல இந்த வாக்குறுதி அளிக்கிறார்கள். அடுத்து, 2022க்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு. போன முறை வந்தபோதும் இப்படித்தான் வீடு கட்டித் தருகிறேன் என்று சொன்னார்கள். 2015 பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் மதுரையில் அவர்கள் அதற்கு அடிக்கல் நாட்டியதே 2019 ஜனவரியில் தான். இப்போது 2022 வீடு கட்டித் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு எப்போது அடிக்கல் நாட்டி செங்கல் வாங்கி எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. எதையும் செய்வதற்காக சொல்வதில்லையே. அனைவரது வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார்களே, அதை என்ன செய்தார்களோ? அவர்களே சொன்னதைப் போல எல்லாமே ஜூம்லா தான். பாஜகவை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், சொன்னது எதையும் செய்யக்கூடாது. அதேபோல் நிச்சயம் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்ததை பற்றி சொல்வது கூட கிடையாது. அந்த வகையில் அவர்கள் நேர்மையானவர்கள் தான். செய்யவே கூடாது என்று உறுதியாக இருக்கும் எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்வோம் என்றும் சொல்வதில்லை, செய்ய மாட்டோம் என்றும் சொல்வதில்லை. உதாரணமாக, அவர்கள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது பற்றி எந்த வாக்குறுதியும் இல்லை. எதற்கு வம்பு? அடுத்து, நீட் தேர்வு பற்றி எந்த தகவலும் இல்லை. அதுதான் இருக்காதே, அவர்கள் தானே கொண்டு வந்தார்கள். பிறகு என்ன, அதை ரத்து செய்கிறோம் என்றா சொல்லப் போகிறார்கள்? இனி இங்கே இருக்கிற எடப்பாடி ஆட்களைத்தான் இதை பற்றி கேட்க வேண்டும். ஐயா, நீங்கள் நீட் தேர்வுக்கு தமிழகத்தில் விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினீர்களே, என்ன ஆகும் அது என்று கேட்க வேண்டும். கேட்டால் என்ன சொல்ல போகிறார்கள்? நாங்கள் தான் வலியுறுத்தப் போகிறோமே என்று சொல்வார்கள். வலியுறுத்துவதற்கு ஒன்றும் கால அவகாசம் கிடையாதே, நிறைவேற்றுவதற்கு தான் கால அவகாசம் வேண்டும்.
வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டியது தானே. அடுத்து கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றுவது பற்றியும் எந்த வாக்குறுதியும் இல்லை. இதெல்லாம் அவர்கள் செய்ய விரும்பாதது. கண்டிப்பாக அவர்கள் செய்ய விரும்புவது ஒன்று இருக்கிறது. அது பற்றி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். பள்ளிகளில் சமஸ்கிருதம் கற்பித்தல் அதிகரிக்கப்படும். பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் நுணுகி நுணுகி பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளின் நலனுக்கான எந்த அம்சமும் இல்லை. வேலை வாய்ப்புகள் பற்றி பெரிதாக எதுவும் இல்லை. குறிப்பாக தமிழக மக்களின் நலன் தொடர்பாக எதுவுமே இல்லை. இது தவிர இன்னும் சில திட்டங்கள் 2014 பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம் பிடித்தவை அச்சு பிசகாமல் அப்படியே இந்த தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் என்ன செய்தீர்கள்? சென்ற முறை சொல்லப்பட்ட இந்தியா ஃபர்ஸ்ட், தூய்மை கங்கை திட்டம், அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு, அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய், மேக் இன் இந்தியா, ரயில் நிலையங்களில் வைஃபை ஆகிய திட்டங்கள் அப்படியே இந்த அறிக்கையிலும் இடம் பிடித்திருக்கிறது. இப்பொழுது வருவது என்ன செய்தார் எம்பி? இன்னைக்கு என்ன செய்தார் எம்பி தொகுப்புல கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். குமரி தொகுதியோட எம்பியான பொன்னார், அதாங்க மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கிராமங்கள்ல அதிரடியா ஆய்வு மேற்கொள்றது, சாலையோர கடைகள்ல டீ குடிக்கிறது, ஆட்டோ டிரைவரோட வீட்டுல உணவு சாப்பிடுறது, சாலையோர ஆலமர நிழல்ல ஓய்வெடுப்பதுன்னு பொன்னாரு என்னென்னமோ செஞ்சாரு. ஆனா இவ்வளவும் பண்ண பொன்னாரு தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யல அப்படின்றதுதான் அவங்களோட பெரிய குறையா இருக்கு. தொகுதியிலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கோ அந்த மக்களுக்காக உண்மையாக பாடுபடுவதற்கோ எந்த பணிகளையும் செய்யாமல் மக்களை ஏமாற்றுகின்ற வண்ணமாக ஆங்காங்கே அலைந்து திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தாதவரையும் இந்த தொகுதி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். தொகுதி பக்கமே அவர் வாரதே கிடையாது. இது அது ஓட்ட வாங்கினாரு, அதோட போயிட்டாரு. ராதாகிருஷ்ணன் அவர்கள் எலெக்ஷன் சமயத்தில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். அது கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு மிகவும் சோர்வு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாநில அரசும் சரிதான், மத்திய அரசும் சரிதான், இந்த மக்களுக்கு ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. குமரி தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர். இந்த தொகுதியில ஐடி பார்க் அமைக்கணும், மத்திய பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்ற இளைஞர்களோட எந்த கோரிக்கையுமே எம்பி காதுல வாங்கிக்கல. அது மட்டும் இல்லாம பேச்சிப்பாறை அணையை ஆழப்படுத்தவோ தூர்வாரவோ எம்பி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ரப்பர் தொழிற்சாலை கொண்டு வந்திருந்தா 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க முடியும். அதை பத்தியும் மூச்சு விடல. அமைச்சு கொடுப்பதா சொன்ன மீன்வள நலத்துறை அமைச்சகம் மீனவர்களை கடல்சார் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க எந்த முயற்சியும் எடுக்காதது, சுனாமிக்கு பிறகு உப்பா போன நிலத்தடி நீரால மக்கள் குடித்தண்ணிய கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இத பத்தியும் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டுக்கல. ஓகே புயலின் போது ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்களை காக்க அவர் எந்தவித முயற்சியும் எடுக்கல. குளச்சல்ல 2,500 கோடியில வர்த்தக துறைமுகம் அமைக்க கேட்டா 28,000 கோடி ரூபாயில சரக்கு பெட்டக மாற்று முனையத்தை மணக்குடியில அமைக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் திட்டம் இதுன்னு சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க. மீனவர்களுக்கு மத்தியில் தனி அமைச்சகம் உருவாக்கி தருவோம் என்பது தங்கள் கொள்கையாக அறிவித்து அதே தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்திலே எங்களை ஏமாற்றி விட்டார்கள். காரணம், எங்களுக்கு தனி அமைச்சகம் தருவதாக சொல்லிவிட்டு இப்போது ஒரு துறை மட்டுமே அறிவித்திருக்கின்றார்கள். அதுவும் அவருடைய காலம் முடிகிற நேரத்திலே தெரிவிக்கிறது. இது மீனவர்களை மத்திய அரசு முழுமையாக ஏமாற்றி விட்டது என்பதாகும். நாகர்கோவிலிருந்து மதுரைக்கு தினசரி ரயில் இயக்கப்படும், குழித்துறை வழியா செல்லும் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாரு. சொல்லத்தான் செஞ்சாரே தவிர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலன்னு வேதனைப்படுறாங்க தொகுதிவாசிகள். விளையாட்டை மேம்படுத்த சாய் சப் சென்டர் மீண்டும் கொண்டு வருவேன்னு சொன்னது, முல்லையாற்றிலிருந்து உபரியாக கடல்ல கலக்கும் தண்ணீரை அணை கட்டி நெய்யாற்றோட இடது கால்வாயில திருப்பிவிட வேண்டும்ன்ற கோரிக்கை, ரப்பர் வாழை சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறேன்னு எதுவுமே பொன் ராதாகிருஷ்ணன் செய்யல. கழிஞ்ச வருஷம் தேர்தல் அறிக்கை வரும்போது குளச்சல்ல ஹெலிகாப்டர் தளம் அமைக்கலாம்,
அந்த ஸ்பீடு போட்டெல்லாம் அமைப்போம், மீனவர்களை நல்லா பாதுகாப்போம், இப்படிலாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் எந்த விதமான இதுவரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை. மீனவர்களுக்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தொலைத்தொடர்பு வசதி, பேரிடர் காலங்களில் மீட்பு பணிக்காக ரேடார் வசதியுடன் ஹெலிகாப்டர் தளம் அமைக்கிறேன்னு சொன்னது, தோவாளையில சென்ட் தொழிற்சாலைன்னு சொன்ன எதையுமே எம்பி இதுவரைக்கும் நிறைவேற்றல. பெரும்பாலான மக்களுக்கு முக்கியமான தொழில் கடல்ல மீன் பிடிக்கிறது தான். நாங்கள் அப்படி மீன் பிடிக்க போகும்போது இயற்கை சீற்றங்களாலோ புயல் மழை காற்றினாலோ ரொம்ப சேதங்கள் ஏற்படும். உயிர் சேதம் தான் முக்கியமாக. ராசன் அவர்கள் கலைஞர் முறை சொல்லியிருந்தார்கள், எப்படியாவது குமரி மாவட்டத்திற்கு ஒரு ஹெலிகாப்டர் அமைத்து தருவேன் என்று. அதையும் 5000 செய்து முடிக்கல. அப்படி ஒரு குமரி மாவட்டத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இருந்தா இந்த ஓகி புயலில் காணாமல் எத்தனை உயிர்களையோ நம்ம காப்பாற்றிருக்கலாம். கன்னியாகுமரி ஒரு சிறந்த சுற்றுலா பகுதி. கன்னியாகுமரி சுற்றுலா மையங்களை மேம்படுத்தி கன்னியாகுமரி சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னது, ராஜாக்கமங்கலம் தெக்குறிச்சி கடற்கரை, வயக்கலூர் பகுதி, கள்ளக்கூட்டம் நீர்ச்சுனைன்னு பல பகுதிகள் சுற்றுலா மையமாக்கப்படும். பெருஞ்சாணி அணையில படகு விடப்படும். மணக்குடி காயல்ல படகு போக்குவரத்துடன் சுற்றுலா மையம் அமைக்கப்படும் சொன்ன பொன்னாறு அதை எதையுமே செய்யலன்னு சொல்றாங்க குமரி மக்கள். 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச சுற்றுலா மையம் அமைக்கப்படும் என வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் 4 ஆண்டு காலம் கடந்து இந்த ஆட்சி அவருடைய பதவி காலம் முடிவிட்டிருக்கிறது. அதற்காக 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்கப்படவில்லை. அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. தாய்நாட்டு பணியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஏராளமான வாக்குறுதிகளை சும்மா அள்ளி வீசி இருந்தாரு. அது என்னன்னு பார்க்கலாம். கன்னியாகுமரியில ஸ்மார்ட் சிட்டி, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம், விவசாய கல்லூரி, புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை, காய்கறிகள் மற்றும் மீன் சேமிப்பு கிடங்குகள், தடிக்காரங்கோணத்துல ரப்பர் பூங்கா, அருவிக்கரை பாலம் புதிதாக கட்டப்படும். கன்னியாகுமரியில புதிய ரயில்வே கோட்டம், நாகர்கோவிலில் நெரிசலை குறைக்கிறதுக்கு சுற்றுச்சாலை, கண்டன்விளை மணக்கரை ரயில்வே மேம்பாலம்னு வாக்குறுதிகள் எல்லாமே காத்துல கரைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை மதுரை கோட்டத்துடன் இணைத்து விடுவேன் என்று உறுதியளித்தார்கள். நாகூர் ஜங்ஷன் ரயிலை ஒரு மாடர்ன் ரயில் நிலையமாக மாற்ற வேண்டும், சுத்தமும் சுகாதாரமாகவும் அது இருக்கும் என்றும் உறுதியளித்தார். அது இன்னும் நிறைவேறப்படவில்லை. எஸ்கலேட்டர் வைத்தாங்க, ரொம்ப நாளுக்கு பிறகு கோஷம் போட்டு தான் வச்சாங்க. அதுக்கு பிறகு அது எஸ்கலேட்டர் மேலே ஏறலாமே தவிர கீழே இறங்கி வர முடியாது. இன்னும் படிக்கட்டுலாம் இறங்கி வர வேண்டியிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ஒரு வசதி இல்லாமல் இருக்குது. மேலே படியில் ஏறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு வசதி இல்லாமல் இருக்குது. அந்த வசதி கூட செய்து கொடுக்கல. தேர்தலுக்கு இன்னும் சரியா 12 நாள் தான் இருக்கு. ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். சோ கண்டிப்பா எல்லாரும் ஓட் பண்ணுங்க. அறந்தாங்கியில் உள்ள தந்தை பெரியார் சிலையை ஒரு சில விஷக்கிருமிகள் சிதைத்து சேதப்படுத்தி உள்ளனர். இதை பற்றி கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தேர்தல் களத்தில் தோல்வி பயம் கண்டவர்கள் அமைதியை குலைக்கும் வகையில் இழிவான செயல்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்று கூறியிருக்கிறார். மிக மோசமான இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மூலம் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில் பொது அமைதியை குலைத்து வன்முறையை தூண்ட நினைக்கும் சக்திகளை ஒடுக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெரியார் சிலையை சிதைத்த காலிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்ட வேண்டும் என்ற தீய எண்ணத்தில் இருக்கும் நாசகார சக்திகள் எதுவாக இருந்தாலும் அந்த சக்திகளை தயவு தாட்சண்யமின்றி இரும்பு கரம் கொண்டு முறியடிக்கப்பட வேண்டும், நசுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தமிழகத்தில் மத உணர்வு இருக்கும், ஆனால் மத வெறி இருக்காது. அவரவருடைய கடவுளை அடுத்தவருக்கு இடையூறு இல்லாமல் வழிபடுவார்கள். மற்ற மதத்தினருடன் அண்ணன் தம்பி மாமான் மச்சன் போல பழகுவார்கள். பண்டிகைகளின் போது ஒவ்வொரு மதத்தினரும் சக மதத்தினருக்கு இனிப்புகளை கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பூமி தமிழ்நாடு. அதற்கு காரணம் பெரியார் தான். அவரது சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. அவரின் சிலையை வேண்டுமானால் உடைக்கலாம். அவரின் சிந்தனையை, அது தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை எதுவும் செய்ய முடியாது. அறந்தாங்கி அருகே தந்தை பெரியாரின் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் சிலை அவமதிப்பு என்பது புதிய விஷயம் அல்ல. தமிழ்நாட்டுக்கும் இது புதிய விஷயம் அல்ல. சிலை என்பது வரலாற்றின், நட்பின், சுதந்திரத்தின், மக்களாட்சியின் அடையாளம் என்கிறார்கள் அமெரிக்கர்கள். அதற்கு சாட்சிதான் அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலை என்கிறார்கள். உலகின் ஆகச்சிறந்த சிலையாக கூறப்படுவது
டேவிட் என்னும் மைக்கேல் ஏஞ்சலாவின் சிலை. பைபிள் கதாபாத்திரமான டேவிட் உருவத்தில் மிகப்பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார். வீரத்தின் அடையாளமாக டேவிட்டின் சிலை இத்தாலியில் நிறுவப்பட்டுள்ளது. உலகின் தத்ரூபமான சிலை என்பார்கள் அதை. குமரிக்கடலில் இருக்கும் வள்ளுவராகட்டும், ரியோ டி ஜெனிரோ கிறிஸ்துவாகட்டும், ஒவ்வொரு சிலைக்கு பின்பும் ஒரு வரலாறு இருக்கிறது. அணு ஆயுத தாக்குதல்களாலும் ரசாயன தாக்குதல்களாலும் ஒரு சமூகத்தை அழிக்கலாம் என்பது சாதாரணமாகவே எல்லோருக்கும் தெரியும். அதே சமயத்தில் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த இனத்தின் மொழியையும் பண்பாட்டு அடையாளங்களையும் அழித்தாலே போதும். வரலாறு நெடுகிலும் இது நடந்துள்ளது. நாளந்தாவும் யாழ்ப்பாண நூலகமும் கொளுத்தப்பட்டு ஒரு சமூகத்தின் பண்பாடும் வரலாறும் அழிக்கப்பட்டது. அதை போன்ற செயல்தான் இந்த சிலை உடைப்புகளும். அப்படித்தான் பெரியார் சிலை உடைப்பும் நிகழ்ந்துள்ளது. ஆனால் பெரியாரின் சிலையை உங்களால் உடைக்க முடியும். அவரின் சிந்தனையை, அது தமிழகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை உங்களால் என்ன செய்துவிட முடியும்? வடக்கே உள்ள மதவெறி இங்கே கிடையாது. தமிழகத்தில் மத உணர்வு இருக்கும், ஆனால் மத வெறி இருக்காது. அதற்கு காரணம் பெரியாரும் அவரது சிந்தனையும் தான். 3 தலைமுறை வரையில் அவரது சிந்தனைகள் செல்வாக்கு செலுத்தி வருகின்றன. பெரியாரின் சிலையை உடைக்கலாம். அவர் போராடி பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டு உரிமையை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற தமிழர்களின் சிந்தனையை உடைக்க முடியாது. சமீபத்தில் கோவையில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார் என பாஜக ஆளும் மாநிலங்களில் மதக்கலவரத்தால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஆனால் 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் மதக்கலவரத்தால் உயிரிழந்தவர் ஒரே ஒருவர் தான். இங்கு உங்கள் மதவாதத்தை திணிக்க முடியாது, ஏனென்றால் இது பெரியார் பிறந்த மண் என்றார். அதிகமான கலவரங்களை எங்கு நடந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில், அடுத்து எங்கன்னா குஜராத் மாநிலத்தில், அதற்கடுத்து பீகாரில், அதற்கடுத்து மகாராஷ்டிராவில். ஆக இவைகளெல்லாம் யார் ஆளக்கூடிய ஆட்சி தெரியுமா? பிஜேபி ஆளக்கூடிய ஆட்சிகள். பிஜேபி செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்கள். அங்கே இந்த புள்ளி விவரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதுல நமக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் ஒரே ஒருவர் தான் இறந்துள்ளார் என்று இந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. காரணம், இது தந்தை பெரியார் பிறந்த மண். அந்த மண்ணை கலவர பூமியாக மாற்ற இன்றைக்கு பிஜேபி நினைக்கிறது. அடுத்த தலைமுறை வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலில் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு லெனின், ஸ்டாலின், மார்க்ஸ் என்று பெயர் வைக்க கூறியது. இந்தியாவின் வட மாநிலங்களில் வெற்றி வாகை சூடும் பாஜகவால் இங்கு இடைத்தேர்தலில் நோட்டாவிடம் கூட ஜெயிக்க முடியாததன் காரணம் இப்போது அவர்களுக்கு புரிந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் பிரதமர் தமிழ்நாட்டுக்குள் நுழையும் போது கோபேக் மோடி என்கிறோமே, அப்போதும் புரியவில்லை என்றால் காத்திருங்கள், ஏப்ரல் 18 பதில் சொல்லும். பெரியார் சிலை உடைப்பு குறித்து பல்வேறு சமூக வலைத்தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன. முகநூலில் ஒருவர் ஒரு கருத்தை போட்டிருந்தார். பயம் காட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா? அதிகாரம், பதவி, சிறை, பொடா, போலீஸ்னு கையில் வச்சுக்கிட்டு மிரட்டி உருட்டுறதில்லை. செத்து போய் 40 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் எதிரிகளை நிம்மதியாக தூங்க விடாமல், டெபாசிட் வாங்க விடாமல், நோட்டாவை கூட ஜெயிக்க விடாமல், தூக்கத்தில் கூட ஐயோ ஈவேரா ஐயோ ஈவேரான்னு அலற விடுறாரே, அதை பாருங்க. அதுதான் பயம் காட்டுறது. உலக வரலாற்றில் இப்படி ஒரு ஆளை காட்டுங்கடா, இப்படி ஒரு ஆளை, ஒரு ஆள், ஒரே தடி, ஒரே அடி, பெரியார்டா அப்படின்னு அந்த பதிவை அவர் போட்டிருக்கார். சரிதானே அது? பாஜகவினுடைய ஊழலை பற்றி நாம் இடைவேளைக்கு முன்பு பார்த்தோம். அவர்கள் மத்திய ஆட்சியில் இருக்கிற பொழுது பாதுகாப்பு துறையிலேயே எப்படி ஊழலை செய்தார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். மத்திய பிரதேசத்தில் அவர்கள் தான் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்தார். அங்கே மத்திய பிரதேசத்தில் பல் மருத்துவம், பொது மருத்துவம், பொறியியல் சேர்க்கை ஆகியவற்றை வியாபம் என்ற தன்னாட்சி நிறுவனம் தான் நடத்தி வருகிறது. நமது மாநிலத்திலே உள்ள டிஎன்பிஎஸ்சி போல வியாபம் தான் அங்கு தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கையை நடத்துகிறது. அந்த தேர்விலும் ஏராளமான முறைகேடுகளை செய்தார்கள் மத்திய பிரதேச பாஜக ஆட்சியாளர்கள். ஊழலை கண்டுபிடிக்க முயற்சி செய்தவர்களை
கொலையும் செய்தனர். அவர்களின் கொலைபாதக செயல்களை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வியாபம் ஊழல் முறைகேடு. மத்திய பிரதேசத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது பாஜக. தமிழ்நாட்டில் இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்று மத்திய பிரதேசத்தில் வியாபம் என்கின்ற தன்னாட்சி ஆணையம் செயல்பட்டு வருகிறது. பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம், பொறியியல் மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்துவது மற்றும் சீருடை பணியாளர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணிகளுக்கு தேர்வு நடத்துவது இந்த வாரியத்தின் பணி. தற்போது மத்திய அமைச்சராக இருக்கும் உமா பாரதி கடந்த 2003ஆம் ஆண்டில் மத்திய பிரதேசத்தின் முதல்வராக இருந்தபோது தொடங்கியதுதான் இந்த வியாபம் முறைகேடு. அசீஸ் துர்வேதி என்கின்ற சமூக ஆர்வலர் இந்த முறைகேட்டை 2009ஆம் ஆண்டு வெளிக்கொண்டு வந்தார். இந்த முறைகேடு 4 விதமாக நடைபெற்றிருக்கின்றது. வசூல் ராஜா MBBS திரைப்படத்தில் கமலுக்கு பதிலாக கிரேசி மோகனை தேர்வு எழுத வைத்து தேர்ச்சி பெற்ற மருத்துவக் கல்லூரியில் சேர்வதை போல காட்சிகளை பார்த்திருப்போம். அதே பாணியில் மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதுவதில் ஆள்மாறாட்டம் செய்திருக்கின்றார்கள். தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீட்டில் தகுதி பெற்ற மாணவர்களை சேரவிடாமல் சதி செய்து இடைத்தரகர்கள் மூலம் அழைத்து வரப்படும் நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மருத்துவ இடம் வழங்கப்படுவது இவர்களது அடுத்த முறைகேடு. மேலும் அறையில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பக்கத்தில் ஏற்கனவே கடந்த வருடங்களில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற திறமையான நபர்களை உட்கார வைத்து அவர்களின் மூலம் காப்பியடிக்க வைத்து தேர்வில் வெற்றி பெற செய்வது. இந்த முறைகேடுகளின் மூலம் கூட தேர்ச்சி பெற முடியாமல் போனால் தேர்வுத்தாள் திருத்தும் இடத்தில் இடைத்தரகர்களின் செல்வாக்கினால் மதிப்பெண்களை திருத்தி அதிக மதிப்பெண்கள் கொடுத்து தேர்ச்சி பெற செய்வார்கள். இப்படி முறைகேடாக தேர்ச்சி பெற செய்வதற்கு 10 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரைக்கும் லஞ்சமாக பெற்றிருக்கின்றார்கள். இந்நிலையில் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை கண்காணிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமனம் செய்தது. விசாரணையில் தவறு செய்தவர்கள், அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என 2000த்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட 40ற்கும் மேற்பட்டவர்கள் மர்மமான முறையில் இறந்து போனார்கள். வியாபம் ஊழலில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவ மாணவி நம்ரதா தாமோர் மர்மமாக இறந்து கிடந்தார். அந்த மாணவியின் பெற்றோரை நேர்காணல் செய்ய சென்றிருந்த தொலைக்காட்சி நிருபர் அக்ஷய் சிங் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் போதே வாயில் நுரை தள்ளி இறந்து போனார். வியாபம் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மத்திய பிரதேச மாநில ஆளுநரின் மகன் சைலேஷ் யாதவ் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் குறித்த விசாரணைக்கு உதவி வந்த மருத்துவக் கல்லூரி டி ஆனந்த் ராய் மர்மமான முறையில் டெல்லி ஹோட்டலில் இறந்து கிடந்தார். மக்களிடையே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திய இந்த முறைகேட்டின் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென முறையிட்டன எதிர்க்கட்சிகள். ஆனால் அதற்கு மறுத்துவிட்டார் சிவராஜ் சிங். ஆனாலும் எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் எழுப்பிய குரல் என வேறு வழியில்லாமல் 2015ஆம் ஆண்டு வியாபம் முறைகேடு வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு இந்த முறைகேட்டில் தொடர்பில்லை என விடுவிக்கப்பட்டார். கடந்த ஜனவரி மாதம் நீதிமன்றத்தில் போக்குவரத்து துறையில் ஆட்சேர்ப்பு முறைகேடு தொடர்பாக 80 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிஐ. அதில் முன்னாள் மத்திய பிரதேச கல்வித்துறை அமைச்சர் லட்சுமிகாந்த் சர்மா உள்ளிட்ட 10 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 15 வருடங்களாக மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிகாரத்தில் இருந்த பாஜக ஆட்சியில் நடந்த வியாபம் ஊழல் முறைகேட்டுக்கு இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை. பாஜக இனியும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நாடறியும்.
நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் இறுதியாக வருவது வலைக்கிண்டல். இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வச்சு நிறைய மீம் சமூக வலைதளங்கள்ல உலா வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு வலைக்கிண்டல்ல பார்க்கலாம். எடப்பாடியார் வாழ்க்கை வரலாறு ஒரே வரியில்: குப்புற விழுந்தேன், குபேரனா எழுந்தேன். பாகிஸ்தான் F-16 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்தியா கூறியது சுத்த போய். அமெரிக்கா: அடே, சேட்டலைட்டை சுட்டதாவது உண்மைதானா, இல்ல அதுவும் இதே மாதிரி பொய்யா? குமரியின் இயற்கை வளங்களை பாதுகாக்க எனக்கு வாக்களியுங்கள். பொன்னார்: ஏன் மேற்கு தொடர்ச்சி மலையில உடைச்ச பர்னிச்சர்லாம் பத்தாதா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேப்பா. என் மகனை டெல்லிக்கு அனுப்புங்கள். OPS: ஓட்டெல்லாம் போட முடியாது. காலையில 3 மணிக்கு உருளைக்கிழங்கு லாரி போகும், அதுல வேணும்னா ஏறி போக சொல்லு. சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்ட அரசாணையை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அவசரப்பட்டு வழக்கு போட்டுட்டோமே மகனே, வழக்கு போடாம இருந்திருந்தா எடப்பாடி 750 கோடியா தந்திருப்பார்ல. நேருவை விமர்சிக்கும் மோடி கடந்த 5 ஆண்டுகளில் சாதித்தது என்ன? பிரியங்கா காந்தி: ரஃபேல் விமான ஊழல், BSNL, ஏர் இந்தியாவை அழிச்சது, மல்லையா நிரவ் மோடியை தப்பிக்க விட்டதுன்னு எண்ணற்ற சாதனைகளை செஞ்சிருக்கோம்ல. இந்த வருஷமாவது வேலைக்கு போவியா? மோடி கொடுக்கிற 15 லட்சத்தை வச்சுதான்ப்பா பிசினஸ் செய்யணும். சனியனே, இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிற? ஆனா ஒண்ணு ஜி, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இனிமே வேற எவன் ஆட்சிக்கு வந்தாலும் தாங்கிக்கிற சக்தி வந்துருச்சு. அப்படி ஒரு ஆட்சிடா அது. பூத்ல நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க, சொல்றது புரியுதுல்ல? அன்புமணி: கள்ள ஓட்டு போடுவோம்னு வெளிப்படையாகவே தொண்டர்களிடம் பேசி வரும் அன்புமணி. அன்புமணி நேர்மையான அரசியல்வாதி, பாமக நேர்மையான கட்சின்னு என்னென்னமோ பேசுவியாடா? பேசுறா, இப்போ பேசு. நாடாளுமன்றம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.